ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வியூவர்ஸ் ஒருத்தர் வந்து நமக்கு வந்து மெயில் பண்ணியிருந்தாரு. அவரோட அக்கவுண்ட்ல இருந்து பிஎஃப் அட்வான்ஸ் வந்து கிளைம் போட்டிருக்காரு. ஸோ கிளைமுக்கு அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிளைம் வந்து அப்ளை பண்ண முடியல. எனக்கு வந்து ஆப்ஜெக்டிவ் எரர் அப்படின்னு சொல்லிட்டு எரர் வந்து நிக்குது. ஸோ இந்த எரர் வந்து எதனால வருது? இதை எப்படி நம்ம சரி பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டு மெயில் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த வீடியோல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்ஜெக்டிவ் எரர் எதனால வருது? இதை எப்படி நம்ம சரி பண்றது அப்படிங்கிற டீட்டெயிலை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நீங்களும் அட்வான்ஸ் அமௌண்ட்டோ இல்லை ஃபுல் அமௌண்ட்டோ கிளைம் பண்ணும்போது உங்களுக்கும் நீங்கள் வந்துட்டு நான் சொல்ல போகிற இந்த தவறை வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் இது மாதிரியான எரர் வந்து கண்டிப்பாக வரதான் செய்யும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். அப்போ தான் இந்த எரர் வந்து எதனால வருது, ஸோ இதை வந்து எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு வந்து இந்த ஆப்ஜெக்டிவ் எரர் வந்து எதனால வருது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎஃப் அட்வான்ஸ் அமௌண்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காரு. ஸோ கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயி அட்ரஸ் அப்படின்னு ஒரு டீட்டெயில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே நம்ம வந்து அட்ரஸை ஃபில் பண்ணும்போது இதில் வந்து ஸ்பெஷல் கேரக்டராக நம்ம வந்து சொல்லக்கூடிய ஆஸ் அண்டு அப்புறம் கமா செமிகோலன் டாட்டு ஸோ இது மாதிரி எந்த ஒரு சிம்பிளுமே இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து பிஎஃப் அட்வான்ஸ் அமௌண்ட் எப்படி கிளைம் பண்ணுறது, ஃபுல் அமௌண்ட் எப்படி கிளைம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டுருப்போம். அந்த வீடியோலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து சொல்லியிருப்போம். பட் இவர் வந்து என்ன தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரோட டோர் நம்பரை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆஷ் அப்படிங்கிற ஒரு கீ வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 151க்கு அடுத்தால கமா போட்டிருக்காரு. ஸோ இது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். அதுக்கப்புறம் வந்துட்டு 6th கிராஸ் அதுக்கு இடையில ஒரு கமா போட்டிருக்காரு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். நீங்கள் வந்து எப்போவுமே உங்களோட அட்ரஸை வந்து ஃபில் பண்ணும்போது ஸோ நீங்கள் டோர் நம்பரை ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா நம்பர் அப்படின்னு போட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு உங்களோட டோர் நம்பரை மட்டும் ஃபில் பண்ணுங்கள். அதில் ஸ்லாஷு அந்த மாதிரிலாம் வந்தது அப்படின்னா ஸ்லாஷுக்கு கீழே உள்ள நம்பரை மட்டுமே ஃபில் பண்ணுங்கள். ஸோ இதனால் உங்களுக்கு எந்த ஒரு எரரும் வராது. உங்களோட அட்ரஸில் சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் உங்களோட பிஎஃப் கிளைம் வந்து ரிஜெக்டட் ஆகவும் செய்யாது. நம்மள நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட அட்ரஸை ரொம்ப அக்யூரேட்டாக என்ட்ரு பண்ணால் மட்டும்தான் பிஎஃப் அமௌண்ட் வந்து செட்டில் ஆகும், இல்லைனா ரிஜெக்டட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்மளோட ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அதை வந்து அப்படியே வந்து ஃபில் பண்ணுறாங்க. ஸோ நம்மளோட ஆதார் கார்டில் நம்மளோட அட்ரஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1/230 இல்லை 1/400 ஸோ இது மாதிரி ஏதாவது நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஸ்லாஷ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். ஸோ இது மாதிரியான ஸ்பெஷல் கேரக்டர் யூஸ் பண்ணக்கூடாது. 1/230 அப்படின்னு இருக்குது அப்படின்னா நம்பருக்கு NO அப்படின்னு டைப் பண்ணி ஸ்பேஸ் விட்டு 240 அப்படின்னு மட்டும் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு நார்த் ஸ்ட்ரீட் இல்லை சவுத் ஸ்ட்ரீட் அது மாதிரி உங்களோட ஸ்ட்ரீட் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட லேண்ட்மார்க், அப்புறம் உங்களோட டிஸ்ட்ரிக்ட், அப்புறம் ஸ்டேட், இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிக்கோங்க. இது எதுலையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கமா, செமிகோலன், ஸ்லாஷ், அண்டு அப்புறம் வந்து ஆஷ்கி இது மாதிரி எந்த ஒரு ஸ்பெஷல் கேரக்டரையும் யூஸ் பண்ணாதீங்க. எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்பேஸை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி யூஸ் பண்ணும்போது நீங்கள் உங்களோட ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸை அப்படியே ஃபில் பண்ணணும் அப்படின்லாம் கட்டாயம் கிடையாது. ஸோ ஓரளவு நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணீங்க அப்படின்னாலே போதும். இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு அதுக்கப்புறமா அட்வான்ஸ் அமௌண்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு இது மாதிரி ஆப்ஜெக்டிவ் எரர் வந்து வராது. ஸோ இந்த ஆப்ஜெக்டிவ் எரர் வர்றதுக்கு காரணம் இதுதான். இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்ரஸ் வரைக்கும் தான் ஃபில் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபில் பண்ணுறதுக்குள்ளேயே இவங்களுக்கு வந்து இந்த ஆப்ஜெக்டிவ் எரர் வந்து வந்திருக்குது. ஸோ இதில் வந்து ஸ்டேட் வந்து நம்ம சூஸ் பண்ணுவோம், ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட். ஸோ இதை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இவருக்கு ஆப்ஜெக்டிவ் எரர் வந்து வந்துருச்சு. ஸோ இவர் பண்ண தப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து ஸ்பெஷல் கேரக்டர்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்பெஷல் கேரக்டர் யூஸ் பண்ணதுனால மட்டும்தான் இவருக்கு வந்து இந்த ஆப்ஜெக்டிவ் எரர் வந்து வந்திருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஃபியூச்சரில் அட்வான்ஸ் அமௌண்ட் கிளைம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை ஃபுல் அமௌண்ட் கிளைம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் வந்து எம்ப்ளாயி அட்ரஸ் அப்படிங்கிற இடத்துல உங்களோட அட்ரஸை வந்து ஃபில் பண்ணுவீங்க. அப்படி நீங்கள் வந்து அட்ரஸை ஃபில் பண்ணும்போது ஸோ இந்த மாதிரியான தப்பை வந்து பண்ணாதீங்க. ஸோ இது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஆப்ஜெக்டிவ் எரர் வந்து வரும். ஸோ ஒரு சின்ன மேட்டர் தான். ஸோ கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் ஈஸியாக நீங்கள் வந்து கிளைம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.